ஃபஸ்ட்டு முடிக்கிற பசங்களுக்கு நீட் இல்லை, மெடிக்கல் இல்லை, இன்ஜினியரிங் இல்லை, அது கிடைக்கல அப்படின்னா அவங்களுக்கு வேறு என்ன வாய்ப்புகள் இருக்குது? நீட்டு அது வந்து நம்ம தமிழகத்தோட இன்றைக்கி ஒரு மிகப்பெரிய விஷயம். அது நடக்கிற தற்கொலைகள் வந்து மிகப்பெரிய ஒரு வருத்தத்துக்குரிய ஒரு விஷயம். அந்த அந்த மைண்ட் செட்லேருந்தே முதல்ல வெளியில் வரணும். அது குறிப்பாக பார்த்திங்கன்னா இந்த ரிப்பீட்டர்ஸ் பேட்ச்னு திரும்ப எழுதுகிறாங்க பாருங்கள். அது வந்து அட்மிஷனோட முடிவு வேறையாக இருக்குது. ரிப்பீட்டர்ஸ் பேட்சில் இவ்வளோ பேர் செலக்ட் ஆகுறாங்கிறது வேறு இருக்குது. ஆனால் ரிப்பீட்டர் எழுதுகிற எல்லோரும் செலக்ட் ஆகிறது இல்லைங்கிற உண்மையை நம்ம பார்த்துக்கணும். அந்த ரியாலிட்டிக்கு வந்து இந்த இன்னொரு வருஷத்தை வேஸ்ட் பண்ணாமல் நான் நீட், சரி நீட் இல்லாமல் இதெல்லாம் இருக்குது அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னாக்க, இப்போதைக்கு இந்த இந்தியன் மெடிசனில் வந்து BNOS அப்படிங்கிற ஒரு கோர்ஸை ஏதோ ஒரு காரணத்தால் விட்டு வச்சுருக்காங்க. இதே சித்தா, ஆயுர்வேதா, ஹோமியோபதி, யுனானிக்கெலாம் நீட்டு தேவை. BNOSங்கிறது நேச்சுரோபதி அண்ட் யோகிக் சயின்சஸ். இதுக்கு வந்து இப்போ நீட் தேவையில்லை. நல்ல பிரமாதமான டிமாண்ட் உள்ள ஒரு படிப்பு கணிசமான கல்லூரிகளில் இருக்குது. அது தவிர பார்த்தீங்கன்னாக்கா ஃபார்மசி, B.Pharm இருக்குது. அடுத்து வந்து ஃபார்ம் டியும் இருக்குது. வந்து அது வந்து 6 வருடம், ஒரு கிட்டத்தட்ட PhDக்கு ஈக்குவலண்ட் ஆனது. நம்ம அந்த அதிக வருடம்ங்கிறதாலே அதை தவிர்த்துறது உண்டு பல நேரத்தில். ஃபிசியோதெரப்பி, BPT. அப்புறம் வந்து பார்த்திங்கனாக்க ஆப்டோமெட்ரி, எப்படி பல் மருத்துவத்துக்கு வந்து இன்றைக்கி ஒரு பட்டப்படிப்பு இருக்கோ அது மாதிரி கண் மருத்துவத்துக்கு தனியான பட்டப்படிப்பு. பிறகு வந்து நர்சிங், உலகளாவிய நாடுகளில் நம்ம இந்திய நர்ஸுகளுக்கு வந்து மிகப்பெரிய ஒரு டிமாண்ட் உண்டு. வழக்கமான BSc 3 வருஷம், நர்சிங்கிறது 4 வருஷ படிப்பு. பல நேரங்களில் அது நம்ம கேர்ள்ஸ் படிப்பாக நினச்சி ஒதுக்கிறோம். அது இருபாலருக்கான படிப்பு தான். வந்து இதை தவிர வந்து நான் ஒரு கடந்த சில வருடங்களாக தொடர்ச்சியாக முயற்சி பண்ணிகிட்டு இருக்கிற ஒரு விஷயம் என்னென்னா, ஒரு 30 வகையான BSc படிப்புகள் இருக்குது. சரிங்களா? இந்த BSc படிப்பு எல்லாமே 4 வருட படிப்புகள். இது எல்லாமே ஸ்ட்ரைட்டாகவே ஒரு ஜாப் ஓரியன்ட் படிப்பு. நீங்கள் முடித்த உடனே ஒரு கார்ப்பரேட் ஹாஸ்பிட்டல்லையோ அல்லது ஒரு லெபார்ட்டரியிலையோ ஒரு கிட்டத்தட்ட ஒரு டாக்டருக்கு அசிஸ்டண்ட் லெவலுக்கு பயன்படக்கூடிய படிப்பு. BSc கார்டியோ பல்மனாலஜி பெர்ஃபியூஷன் கேர் டெக்னாலஜி, BSc கார்டியாக் டெக்னாலஜி, BSc ரேடியோ தெரப்பி டெக்னாலஜி, கிளினிக்கல் நியூட்ரிஷன், நியூரோ எலக்ட்ரோ ஃபிசியாலஜி, ரேடியோகிராஃபி அண்ட் இமேஜிங் டெக்னாலஜி, ரெஸ்பிரேட்டரி தெரப்பி, மெடிக்கல் லெபார்ட்டரி டெக்னாலஜி, ஆக்சிடென்ட் அண்ட் எமர்ஜென்சி கேர் டெக்னாலஜி, ஆப்ரேஷன் தியேட்டர் அண்ட் அனஸ்தீசியா டெக்னாலஜி, கிரிட்டிக்கல் கேர் டெக்னாலஜி, டயாலிசிஸ் டெக்னாலஜி, ஃபிசிஷியன் அசிஸ்டன்ட், நியூக்ளியர் மெடிசன் டெக்னாலஜி, மெடிக்கல் சோஷியாலஜி, நியூரோ எலக்ட்ரோ ஃபிசியோதெரப்பி, மெடிக்கல் ரெக்கார்ட் சயின்சஸ், மெடிக்கல் இமேஜிங் டெக்னாலஜி, ரீனல் டயாலிசிஸ் டெக்னாலஜி, பேத்தாலஜி, ஆடியாலஜி, ஃபிசியாலஜி, ரேடியோகிராஃபி, அனஸ்தீசியா, ட்ராமா கேர் மேனேஜ்மெண்ட், கிளினிக்கல் நியூட்ரிஷன், கிளினிக்கல் ரிசர்ச். இந்த 30 BScயும் பார்த்தீங்கன்னா அரசு மருத்துவக் கல்லூரிகள்லையும் இருக்குது, தனியார் மருத்துவக் கல்லூரிகள்லையும் இருக்குது, டீம்டு யூனிவர்சிட்டிஸ்னு சொல்லப்படுற பல்கலைக்கழகங்கள்லையும் இருக்குது. இந்த கோர்சஸ் வந்து ஒரு MBBSஐ ஒப்பிடும்போது கட்டணம் வந்து நியாயமான ஒரு கட்டக்கூடிய அளவுக்கான ஒரு கட்டணம் உள்ள படிப்புகள் தான். நீங்கள் வந்து இதையும் வந்து ஒரு சிங்கிள் விண்டோ கவுன்சிலிங்கில் நம்ம டாக்டர் MGR மெடிக்கல் யூனிவர்சிட்டி கால்ஃபர் பண்ணும்போது அப்ளை பண்ணி இதில் நம்ம வந்து சேர முடியும். ஸோ இந்த அவேர்னஸ் வந்து இது என்னென்னா, அந்த நம்ம லேபிளை பார்க்குறது இது BSc தானே அப்படின்னு ஒரு ஸ்ட்ரைட்டாகவே அது என்னங்கிறத நம்ம ஜென்ரலைஸ் பண்ணி விட்டுறது. அந்த மாதிரி இல்லாமல் இதுக்கு பார்த்தீங்கன்னா இப்போ ரீசெண்ட் இயர்ஸில் இதுக்கு ஒரு நல்ல ஒரு டிமாண்ட் இருக்குது. ஃபார்ச்சுனேட்லி இதில் எதுக்கும் இது வரைக்கும் நீட் தேவையில்லை. ஸோ இந்த விஷயங்களை கொஞ்சம் நேரடியாக பண்ணலாம். இது ஒரு புறம். அதுக்கு பிறகு பார்த்தீங்கன்னா இவங்க எல்லாம் யார்? பயாலஜி குரூப் ஆட்கள். பயாலஜியில் ரொம்ப ஆர்வம் இல்லை, நல்ல மதிப்பெண் வாங்கியிருக்கவங்க. இவங்களுக்கு இமீடியட் ஆல்டர்னேட்னா நம்ம இந்த மருத்துவத்துக்கு அடுத்து வெட்டினரிக்கு எப்போவுமே ஒரு எவர் கிரீன் டிமாண்டு. BVSc அண்ட் AH அப்படிங்கிறது. ஸோ சென்னை வேப்பேரியில் பல்கலைக்கழகம் இருக்குது, நாமக்கல், ஒரத்தநாடு, திருநெல்வேலி இங்கெல்லாம் அஃபிலியேட்டட் இன்ஸ்டிடியூஷன்ஸ் இருக்குது. ஸோ இது வந்து அடுத்த சாய்ஸு. அடுத்து பார்த்திங்கனாக்கா ஃபிஷரி சயின்ஸு. இன்றைக்கி நம்ம புகழ்பெற்ற நம்ம IAS ஆஃபீஸர் இன்னோசென்ட் திவ்யா இருக்காங்க, தமிழ்நாட்டில் நிறைய ஸ்கீம்ஸ்லாம் பண்ணிருக்காங்க. அவங்களோட பேக்ரவுண்ட் பார்த்திங்கன்னா ஃபிஷரி சயின்ஸ் அவங்க படிச்சுட்டு வந்தவங்க. ஸோ ஃபிஷரி சயின்ஸ் இன்றைக்கி அதுக்கு தனியாக பல்கலைக்கழகம் நாகப்பட்டினத்தில், தூத்துக்குடியிலையும், சென்னை பொன்னேரிலையும் அதுக்கான கல்லூரிகள். அண்ட் வந்து இதற்கு பிறகு இந்த பயாலஜி குரூப்புக்கானது எவர்கிரீனுங்க. அது எப்பவுமே அக்ரி. கோயம்புத்தூர் பேஸ் பண்ணியிருக்கிற அக்ரிகல்ச்சர் யூனிவர்சிட்டியில் அதனோட அஃபிலியேட்டட் காலேஜஸ் தமிழ்நாடு முழுக்க கவர்மெண்ட் காலேஜஸ் இருக்குது. தவிர ஒரு 28
தனியார் அக்ரிகல்ச்சரல் காலேஜஸும் இன்றைக்கி வந்துருச்சு. ஸோ இதுக்கு எல்லாமே எகெயின் பார்த்தீங்கன்னாக்கா சிங்கிள் விண்டோ கவுன்சிலிங். கோயம்புத்தூர் இருக்கிற அக்ரிகல்ச்சர் யூனிவர்சிட்டியில் நம்ம சிங்கிள் விண்டோ கவுன்சிலிங்கில் அப்ளை பண்ணி அக்ரிகல்ச்சர், ஹார்டிகல்ச்சர், ஃபாரஸ்ட்ரி, செரிகல்ச்சர், இது மாதிரியான வித்தியாசமான படிப்புகள். இது எப்போவுமே அக்ரிகல்ச்சருக்கு டிமாண்ட் வந்து இந்த நீட் காலகட்டத்துக்கு பிறகு இப்போ சற்று அதிகமாகவே ஒரு டிமாண்டு. இன்னொரு தகவலும் இங்கே சேர்த்து நான் சொல்லிடுறேன். அதாவது நம்ம அண்ணா யூனிவர்சிட்டி தவிர இந்த கல்லூரிகளில் நமக்கு வந்து என்ஜினியரிங் படிப்பு இருக்குது. ஃபார் எக்ஸாம்பிள் அக்ரிகல்ச்சர் யூனிவர்சிட்டியில் அக்ரிகல்ச்சர் இன்ஜினியரிங், பயோடெக்னாலஜி, ஃபுட் டெக்னாலஜி, இன்றைக்கி ரொம்ப ரெலவெண்ட்டான எனர்ஜி அண்ட் என்விரான்மெண்டல் இன்ஜினியரிங், இது வந்து அண்ணா யூனிவர்சிட்டிக்கு சம்மந்தத்தில் நேரடியாக நம்ம அக்ரிகல்ச்சர் யூனிவர்சிட்டிக்கு அப்ளை பண்ணணும். ஃபிஷரி சயின்ஸில் பிஎஃப்எஸ்சிங்கிற சயின்ஸ் படிப்பு தவிர ஃபிஷரிஸ் இன்ஜினியரிங்கிற ஒரு இன்ஜினியரிங் படிப்பு இருக்குது. வெட்னரியில் பார்த்தீங்கன்னா 3 என்ஜினியரிங், ஒன்று ஃபுட் டெக்னாலஜி, டைரி டெக்னாலஜி, அப்புறம் ஹோசூரில் பவுல்ட்ரி டெக்னாலஜி. இதெல்லாம் அந்தந்த பல்கலைக்கழகங்கள் சம்மந்தப்பட்ட படிப்புகள். அப்போ இந்த 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 நீட்டுங்கிறதுலேருந்து வெளியில் வந்து பயாலஜி சார்ந்து இவ்வளோ விஷயங்கள் இருக்குது. இதெல்லாம் எனக்கு வேண்டாம், நான் ஒரு ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸுக்கு போகிறேன்னா அங்கே பிஎஸ்சி பிளான்ட் பயாலஜி இருக்குது. ஸோ இந்த ஆப்பர்ச்சுனிட்டிஸை நம்ம கொஞ்சம் விரிவுபடுத்திக்கிட்டோம்னாலே தேவையில்லாமல் நம்ம ஒரே ஒரு லேபிளுக்காக மன உளைச்சல் ஆக வேண்டியதில்லை.